ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரிதீரையற்ற பரிசுத்தரோடு, கரிதீரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் ஆவிடுவே, ஏழையான் பொன் வீதியில் ஆவிடுவே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகள் மீட்டும் போதும், நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகள் மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்த நீன் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என் உள்ளம் நன்றியாலே நிறைந்திடுதே, எந்த நீன் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையன் நாவல் என்று தீந்திடுமோ,
ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழையின் நாவல் என்று தீந்திடுமோ, அப்பா என் கண்ணீர் என்று தொடக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று தொடக்கிறாரோ, அவளால் இங்கிடுதே எனதுள்ளமும், அவளால் இங்கிடுதே எனதுள்ளமும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். சாமுவேல் 2:8. சிலுவையை நாம் பார்க்கும்போது இயேசுவின் அன்பும் தியாகமும் நம் நினைவுக்கு வரும். அப்போது நம் மனதுக்குள் வரும் கேள்விகள், ஏன் இயேசு இந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் இயேசு மரிக்க வேண்டும், ஏன் இவ்வளவு காயங்கள் பட வேண்டும், நம்மில் யாரேனும் நாம் செய்த தவறுகளுக்காக மற்றவர்கள் அதற்கான தண்டனை ஏற்றுக்கொள்வதை பார்த்திருக்கிறோமா? ஒரு வாலிபன் தன் விலையுயர்ந்த காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு சாலையில் சென்று கொண்டிருந்தார். சற்றும் எதிர்பாராத விதத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோதி விபத்து நேர்ந்தது. உடனே அடிப்பட்டவரை மருத்துவமனைக்கும் அந்த வாலிபனை நீதிமன்றத்துக்கும் அழைத்து சென்றார்கள். அங்கே நீதிபதி வாலிபனை பார்த்து, நீ விபத்து ஏற்படுத்தினதுக்கு அபராதம் செலுத்துகிறாயா அல்லது 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாயா என்று கேட்டார். அந்த வாலிபன் அபராதம் செலுத்துவதற்கு பணம் இல்லையே என்று வருந்தினான். என்ன செய்வதென்று கலங்கி போனான். நீதிபதி எழுந்து வந்து தன் நீதிபதிக்கான மேலங்கியை கழட்டி விட்டு தானே அபராதம் செலுத்தினார். காரணம், விபத்தை ஏற்படுத்தின வாலிபன் அவரது ஒரே மகன். இங்கே ஒரே மகனுக்காக அவன் செய்த தவறுக்கான தண்டனையை தகப்பனார் ஏற்றுக்கொள்ளுகிறது போல நம் தவறுகளுக்காக நாம் ஏற்க வேண்டிய தண்டனைகளை பரம தகப்பன் தானே ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் நம் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் விபத்தை ஏற்படுத்தினோம், ஆனால் அவர் அதற்கான தொகையை செலுத்தினார். இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த பின் தேவன் நல்லது என்று கண்டார். 6 நாளில் படைத்துவிட்டு 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அப்போது உலகத்தில் பாவம் இல்லாமல் இருந்தது. அதற்கு பின் தேவன் மனிதனையும் மனுஷியையும் படைத்தார். மனிதன் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து போனான். பாவத்தின் விளைவாக ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்டான். பாவம் கர்த்தருக்கும் மனித குலத்துக்கும் தடைச்சுவராக உள்ளது. நாம் பாவங்களை நிவர்த்தி செய்ய தேவன் மரித்தார். எபேசியர் 2:14. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருக்கிறதாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, நம்மேல் குறைகள் இருந்தாலும் தேவன் நம்மை நேசித்ததினால் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க பிரிவினையை மாற்றி ஒன்றிணைக்க அவர் நமக்காக மரித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் செய்த பாவத்துக்கு கிரயமாக சில பலிகளை செலுத்தினார்கள். பாவ நிவாரண பலியாக காளை, ஆடு, புறா என்று தங்களால் இயன்றதை பலியாக செலுத்தினார்கள். லேவியராகம் 4-5 அதிகாரங்களில் இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தற்காலிகமான நிவாரணமாக இருந்தது. அந்த பலி மிருகத்தின் இரத்தம் நிரந்தரமாக ஒருவருடைய பாவத்தை அழித்து விட முடியாது. யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆகவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படி தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். ஆதாம் இந்த பூமிக்கு தன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் கொண்டு வந்த பாவத்தை இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை கொடுத்தார். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து
நிவர்த்தி செய்ய இயேசு நமக்காக மரித்தார். நம்மேல் வர வேண்டிய நியாய தீர்ப்புகளை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவரே கிருபாதார வழி. நம்மை நேசித்ததினால் நமக்காக மரித்தார். கலாத்தியர் 2:20. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் நேசித்ததினால் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மேல் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன் ஜீவனை கொடுத்தார். அவர் நமக்காக பட்ட ஒவ்வொரு காயங்களும் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் ஒருவராகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். ஆகவே நம் மீது இருக்கும் ஆக்கின தீர்ப்புகளை ஏற்று நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியாக தம்முடைய ஒரே குமாரனை நமக்கு தந்து அவரது அன்பை வெளிப்படுத்தினார். நமக்காக தன் உயிரையே கொடுக்கக்கூடிய மனிதர்களை நம்மால் பார்க்க முடியாது. நாம் நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன், உங்களுக்கு ஏதாவது தவறாக நடக்க நேர்ந்தால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லும் பல உறவுகள் உண்டு. நமக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் போது அந்த உறவுகள் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்துவிடும். தொடர்பு எல்லைக்கு வெளியில் போய்விடார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒரே அன்பு இயேசுவிடம் மட்டுமே உண்டு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நமக்காக தன் உயிரையே கொடுத்த ஒரே பரிபூர்ண அன்பு இயேசுவிடம் உண்டு. தன் உடலில் உள்ள கடைசி துளி ரத்தம் கூட நமக்காக சிந்தினார். அவ்வளவாய் நம்மை நேசித்தார். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கோம். ஆகவே அவர் நம்மேல் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்த தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். நமக்கு எதிராக இருந்த கட்டளைகளை மாற்ற நமக்காக மரித்தார். கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நியாய பிரமாணங்கள் மோசே மூலமாக தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணத்தை ஒரு மனிதனாலும் முழுமையாக பின்பற்ற கூடாமல் கடினமாக இருந்தது. பாவத்திற்கான ஆக்கினை தீர்ப்புகளும் தண்டனைகளும் கடினமாக இருந்தது. நியாயப்பிரமாணம் குறைகள் உள்ள மனிதனிடத்தில் குறைவில்லாத பரிபூர்ணத்தை எதிர்பார்த்து நியாயப்பிரமாணம் பாவத்தை சுட்டி காட்டியது. நாம் செய்த பாவத்தை சுட்டி காட்டி நம்மில் குற்ற உணர்ச்சியை தூண்ட செய்வது நியாயப்பிரமாணம். முடிவில் நியாயப்பிரமாணம் தவறு செய்த ஆண் பெண்ணுக்கு மரணத்தை தரக்கூடியது. ஆகவே அந்த பாவத்தினால் நமக்கு இருக்கும் குற்ற உணர்ச்சிகளையும் மரண தீர்ப்புகளையும் மாறும்படியாக இயேசு அந்த கையெழுத்துக்களை குலைத்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்மேல் இருக்கும் கண்டனங்களையும் குற்றங்களையும் ஆக்கினை தீர்ப்புகளையும் நியாய பிரமாணத்தின் மூலம் வர வேண்டிய மரண தீர்ப்புகளையும் இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார். கிறிஸ்துவின் மரணம் நம்முடைய பாவங்களுக்கு முடிவு கொடுத்தது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவுக்குள் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. ஆமேன், அல்லேலுயா. தேவன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலுயா. தேவனுக்கே மகிமை.